Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNPSC Group 2 and Group 2A நெக்ஸ்ட் வந்து Group 4 இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து சிலபஸ் அப்படிங்கறத என்ன பண்ணிருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. TNPSC ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிரமத்தை வந்து உண்டு பண்ணக்கூடாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக TNPSC அஃபீஷியலா வந்து பாடத்திட்டங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது குறைச்சு கொடுத்திருக்காங்க. லைக் வந்து ப்ரிலிம்ஸ் TNPSC Group 2 Group 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு வந்து லைக் வந்து தமிழ் சப்ஜெக்ட்ல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்க ஒரு டவுட்ஸ் என்ன அப்படின்னா, பிரதர் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை நாங்க எப்படி வந்து செக் பண்றது, எங்க போயிட்டு இதை நாங்க வந்து செக் தேடி எடுக்கிறது, எங்க எப்படி படிக்கணும், எங்க போய் நாங்க பாக்குறது, எந்த புக்ல எந்த கான்செப்ட்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ இது சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல வேர் டு ஸ்டடி எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கு, எங்க போயிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்து பாக்குறது அப்படிங்கிற பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ் அப்படிங்கறத வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல சொல்ல போனா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் வந்து கம்மி பண்ணல. ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இதுல வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைப்பு அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும், ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள். இந்த தலைப்பு வந்து எந்த புத்தகத்துல வந்து இருக்கு நீங்க எடுத்து படிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பிரித்து எழுதுதல் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. பிரித்து எழுதுதல் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸ் அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பேக் எண்ட் கொஸ்டின்ஸை கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அதே மாதிரி சேர்த்து எழுதுதல் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் எண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழை மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் எண்ட் கொஸ்டின்ஸ் தாண்டி வந்து 8ஆம் வகுப்பு இயல் 7 அண்ட் 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 8ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இயல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு இயல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 4 இந்த இயல்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வியூ பண்ணி நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திப்பிழையில ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. வேறுபாடு என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, சுற்றெழுத்துக்கள் வினா எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்துல செமஸ்டர் சாரி வந்து பருவம் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல் 1 2 3 இந்த கேட்டகரியில இந்த கான்செப்ட்ல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதையுமே நம்ம வந்து கவர் பண்ணி பார்த்துக்கிற முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருமைப்பன்மை அறிதல் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஒருமைப்பன்மை வேறுபாடு, ஒருமைப்பன்மை அறிதல் இந்த மாதிரியான கான்செப்ட்ல வந்து 8ஆம் வகுப்பு புக்ல கண்டிப்பா வந்து நம்மளுக்கு இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 8ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இயல் 7ல வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேட்பாங்க. அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிற இடத்துல 9ஆம் வகுப்பு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th to 10th தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கவர் பண்ணணும். அதையுமே நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 9ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இயல் 1 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா 1ல இயல்லே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 2வது இயல் உங்களுக்கு வந்து கான்செப்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம எக்கச்சக்கமா கான்செப்ட்ல தலைப்புல சொல்லிட்டே போலாம். வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த புக்ஸ்ல நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரைட் சைட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிழை திருத்துக ஒரு ஒரு ஓர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதையுமே எந்தெந்த புக்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க. தொடர் வகைகள், செய்வினைகள், செயல்பாட்டு வினைகள், தன்வினை, பிறவினை இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நமக்கு வந்து இலக்கணத்துல சம்திங் அதுல வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புக்ல பருவம் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது அதுல வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்படியே நம்ம வந்து ஃபுல்லா கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூட ஒழுக்கம், அதே மாதிரி வந்து பண்புடைமை இந்த மாதிரியான கான்செப்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தலைவர்களுடைய பெயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் அவருடைய இயற்றிய நூல்கள் என்ன அப்படிங்கிறலாம் கேட்கறாங்க இல்லையா, ஊவேசா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜி போப்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11th புக்ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 5ல நமக்கு வந்து இதுல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், வாணிதாசன், பாரதிதாசன், வேலு நாச்சியார், அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இயல்லாம் வந்து எழுதியிருக்காங்க, என்னென்ன நூல்கள் வந்து ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே
இந்த புக்ல நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து இருக்கு. இந்த பிடிஎஃப் லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஏற்கனவே நம்ம டெலிகிராம் பேஜ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி டெப்தா உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.